நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்கும் என்றும் நன்றி கூறுவேன். அப்படி கையை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும். எண்ணிலடங்கா என்னடங்கா நன்மைகள் எனக்களித்திடும். நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே. எனக்கா நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு. சாத்தனா எனக்காய் நீ செய்திட்ட என்றும் நன்றி கூறுவேன். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசு. இயேசுவே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய்
நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை தேடி வந்தீரே. உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை தேடி வந்தீரே. என் தூசி நீங்க தட்டி என் காயமெல்லாம் உங்க அன்பின் கரத்தினால் என்னை, என் தூசி நீங்க தட்டி என் காயமெல்லாம் கட்டி உங்க அன்பின் கரத்தினால் என்னை கட்டி அணைத்திரே. இயேசுவே உங்க முகத்தை பார்த்து, இயேசுவே இயேசுவே உங்க தோளில் ஏறி உரிமையாய் பேசுவே. இயேசுவே உங்க முகத்தை பார்த்து, இயேசுவே இயேசுவே உங்க தோளில் ஏறி உரிமையாய் பேசுவே. உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை தேடி வந்தீரே. உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை தேடி வந்தீரே. நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே மாறாது என்றாலும் கலங்கி நான் போவேனோ. நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே மாறாது, காலதாமதம் என்றாலும் கலங்கி நான் போவேனோ. இயேசுவே உங்க முகத்தை பார்த்து, இயேசுவே உங்க மார்பில். எத்தனை பேர் ஆண்டவருடைய மார்பில சாய்ந்து கொள்ள விரும்புறீங்க? உரிமையோடு எத்தனை பேர் பேசிக்கொள்ள விரும்புறீங்க? அப்பா பிள்ளைகள் என்கிறதான உறவுல ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. இன்றைக்கு வெறுமையா நீ போவதில்லை. இயேசுனுடைய கையை பிடிச்சு என்ன திட்டத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறாயோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். உங்க தோளில் ஏறி உரிமையாய் பேசுவே. உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை. தேங்க்யூ ஜீசஸ். உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை தேடி வந்த. நீ சொன்ன வார்த்தைகள், நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே மாறாது, காலதாமதம் என்றாலும் கலங்கி நான் போவேனோ. நீ சொன்ன வார்த்தைகள், ஆமென். ஓ காலதாமதம் என்றாலும் கலங்கி நான் போவேனோ. நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே மாறாது, காலதாமதம் என்றாலும் கலங்கி நான் போ. நீ சொன்ன வார்த்தைகள், நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே மாறாது, காலதாமதம் என்றாலும் கலங்கி நான் போவேன். ஒரு விசை கூட நீ சொன்ன அது உள்ளத்துல அப்படியே கொண்டு வாங்க. ஒண்ணு கூட மாறி போவதில்லப்பா. காலதாமதம் என்றாலும் கலங்கி நான் போவேனோ. இயேசுவே உங்க முகத்தை பார்த்து, இயேசுவே உரிமையாய் பேசுவே. இயேசுவே உங்க முகத்தை பார்த்து, இயேசுவே உரிமையாய் பேசுவே. இயேசுவே உங்க முகத்தை பார்த்து, இயேசுவே உங்க
பேசுவே, உள்ள கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை தேடி. ஓ உள்ள கையிலே வரைந்து கொண்டவர், நம்மை தேடி வந்தவர் கடந்து வந்திருக்கிறார். எந்தெந்த வாக்கு தத்தங்கள் சத்துருவானவன் பறித்து கொண்டானோ அந்த காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்காக காட்டுகிறார். அது எல்லாவற்றையும் அவர் செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்கிறார். Come on, in the name of Jesus, hallelujah. Lotolu martanara matare, lotoro martanara malprava. Thank you Jesus. நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட மாறி போவதில்லைப்பா. நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட மாறி போவதில்லை. கண்களை மூடுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னதான வார்த்தைகள் ஒன்று கூட மாறி போவதில்லை. இதுவரைக்கும் கால தாமதம் ஆயிருக்கலாம். இந்த பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, உம்முடைய தோளுக்கு மேல ஏறி உட்கார ஆமா ஒரு உரிமையை தந்திருக்கிறீங்கப்பா. அந்த உரிமையோடு சொல்லுகிறேன், நாங்க இதுவரைக்கும் பார்த்ததான, இதுவரைக்கும் கண்டிராததான காரியங்களை நாங்க இன்றைக்கு இந்த பகல் நேரத்தில் காண, இந்த பகல் நேரத்தில் பார்க்க கிருபை செய்கிறபடி நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புறீங்க? அப்படின்னா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், அல்லேலூயா. இயேசுப்பான்னு சொல்லுங்க, இயேசுப்பான்னு சொல்லுங்க. அவர் உங்களை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு கொடுப்பதில்லை, அவர் உன்னை விட்டு கொடுப்பதில்லை. ஹalleluya. ஹalleluya. உடைய கரங்களை பரலோகத்து நேராக உயர்த்துங்க பார்க்கலாம். உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை தேடி வந்தீரே. உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, வெறும் மண்ணான என்னை தேடி வந்தீரே. என் தூசி நீங்க தட்டி, என் காயமெல்லாம் கட்டி, உங்க அன்பின் கரத்தினா. இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நம்ம தட்டி புறம் தள்ளுகிறவர் அல்ல. ஆமே ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி கிடக்கிறதான இடத்திலிருந்து மார்போடு அணைக்கிறவர் வந்திருக்கிறாரு, மார்போடு அணைக்கிறவர் வந்திருக்கிறாரு. ஓரா தோலோ பாப்பா கமாதரா. ஏதோ செய்கிறத பார்க்கிறேன், ஏதோ ஏதோ நடக்கிறத பார்க்கிறேன். இனி நான் கீழே கிடக்கிறவன் அல்ல, கீழே கிடக்க வேண்டியவள் அல்ல. உங்க தோளுக்கு மேலப்பா. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? உங்க தோளுக்கு மேல, உங்க தோளுக்கு மேல உம்முடைய முகத்தை பார்த்து நான் பேச. எத்தனை பேர் இதை அனுபவிக்க விரும்புறீங்க? உங்க முகத்தை பார்த்து பேச. இதற்காக நான் பேசணும் தெரியுமா? அவர் சொன்னாரே வாக்குத்தத்தங்கள், அதெல்லாம் தருவாருன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? அத்தனை ஆண்டவர் செய்து முடிப்பா. ஒன்று கூட பேலன்ஸ் போடாம உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இதை விட்டு எழும்பும் பொழுது, நேற்றையிலிருந்த பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ள கையில என் பிள்ளைகளை வரைந்து வைத்திருக்கிறேன். அவர்களை பார்த்து சொல்லு, ஒன்னு கூட பேலன்ஸ் இல்லாம, ஒன்று கூட நான் ஆமென் ஸ்தோத்திரம் கொடுக்காம இல்லாம எல்லாவற்றையும் நான் செய்வேன். அந்த நல்ல இயேசுவுக்கு கையை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Thank you Jesus, thank you Jesus. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம கீழே அல்ல, அவருக்கு தோளுக்கு மேல இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. நம்ம கீழே இல்ல, எங்க இருக்கிறோம்? அவருக்கு தோளுக்கு மேல. அவர் தோளின் மேல சாய்ந்து இருப்பதா எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். என் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்போ கவலை வருமா? நமக்கு பிரச்சனை வருமா?
போராட்டம் வருமா? எல்லாவற்றையும் நம்ம யாருக்கிட்ட பேச போகிறோம் இன்னைக்கு? ஆமே, ஒரு பழைய பாடல பாட போகிறோம். அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேல சாய்ந்திருக்கிறேன். அவர் வார்த்தையின் மேல, நம் மனுஷங்க மேல இல்ல, சில சூழ்நிலைகள் மேல இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல. அல்லேலூயா. ஆகவே கவலை ஒண்ணு எனக்கு இல்ல. என் பிசாசே, பொல்லாத பிசாசே, நீ கவலை கொண்டு வந்தியா, பிரச்சனையை கொண்டு வந்தியா? இப்ப நான் அப்பா மேல சாஞ்சிருக்கிறேன். ஓ, பிள்ளைகள் யாருக்கு மேல சுதந்திரமா சாஞ்சிருப்பாங்க? அப்பா மேல. அப்பா மேல. ஸ்தோத்திரம். ஒரு குழி இருந்தா கூட அப்பா தோளுக்கு மேல இருந்துச்சுன்னா பயமே பட மாட்டாங்க. எப்படியும் அப்பா பாதுகாத்து கொள்ளுவாரு, அப்பா தூக்கி நிறுத்துவாரு. ஹல்லேலூயா. நம் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். கையை தட்டி ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மகிழ்ச்சியா. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் சுகம். யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா தைரியமா சொல்லுங்க, அஞ்சிட மாட்டேன். எனக்கு எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஓ, யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதா ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா தேவன், தேவைகள் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. மகிழ்ச்சியா சொல்லுங்க. அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேல் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. அவர்
கொள்வதா? யெகோவா தேவன், எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, எந்த தேவன், என்னாலும் சுகம். யெகோவா ஈரே, எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா, எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. என்னாலும் சுகம் தருவீரே. என்னாலும் சுகம் தருவீரே. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. The name of Jesus. யெகோவா ஈரே, எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீர். யெகோவா ராஃபா, எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன். என் ஜனங்கள் கீழே அல்ல, இப்ப கீழே அல்ல, அவருடைய தோளுக்கு மேல. பிசாசே, நீ இனி மிதிக்க முடியாது என் ஜனத்தை. என் பிள்ளைகள் கர்த்தருடைய தோளுக்கு மேல, என் பிள்ளைகள் கர்த்தருடைய தோளுக்கு மேல. ஷபரபா. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்கிறதான விசுவாசம் உள்ளவர்கள். எதற்கு எழும்பி நிற்க சொன்ன தெரியுமா? இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஓ ரபா லாமா மார்த்தா லாபா லோ தோரோ. Thank you Jesus. Thank you ho. தோளுக்கு மேல இருக்கிறேன் என்கிறதான அந்த அந்த விசுவாசம் உள்ளவர்கள் கையை இன்னும் பலமா தட்டி, come on இயேசுவே. பலவும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். பலவும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். பலவும் பலவும் பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை குணமாக்கும், குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும். ஓ குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya 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 ஹalleluya. பலவும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். ஓ பலவும் அல்ல, ஆவியினாலாகும், தேவாவியினாலாகும். விடுதலையை விடுதலையை கமா விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாரும் தாரோ தார் தாருமையா, இன்றே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோமை. தோளுக்கு மேல இருக்கிறவ கைய தட்டி தாருமையா, இன்றே தாருமையா. ஹalleluya ஹalleluya ஹalleluya.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பலவும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். ஓ பலவும் அல்ல சந்தனரமா கனரமா. Thank you Jesus தேவா. ஓ பலவும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. கையை தட்டும் பொழுதே அது நடக்கட்டும். எஸ் தாருமையா இப்பொழுதே தாருமை. போ விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம். அதற்காக தானே வந்திருக்கிறோம். தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கையை தட்டி அப்படி ஆராதிக்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. பலவும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். பலவும் அல்ல பலவும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலா. இயேசுவே ஓ பலவும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலா. Thank you Jesus தேவாவி. ஓ பலவும் அல்ல ஆவியினாலாகும் தேவாவியினாலா. இயேசுவே பலவும் அல்ல இயேசுவின் வல்லமை. ஓரா கமரங்கரே நாலாகும். கையை தட்டி கொஞ்ச நேரம் ஆராதிங்க. Thank you Jesus Thank you Jesus. தேவ ஆவியினால எல்லாம் ஆகும். தேவ ஆவியினால எல்லாம் ஆகும். இந்த பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி நிற்கிறார். பலமா இறங்கி நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி நிற்கிறார். தேவ ஆவியே தேவ ஆவியே ஆராதி ஆராதி. Thank you Jesus. Oh lam toro praman. பலமால் அல்ல பலத்தால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவ ஆவி கடந்து வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத் நல்லா ஆராதிக்கணும். 15 நிமிஷம் அந்த பலன் இறங்கி வரும் என்று புரிந்து கொண்டு சத்துருவானவன் நம்ம ஆராதிக்க விடாம சிந்தைய சிதறடிப்பான். அவனுடைய திட்டங்களை உடைச்சிருங்க. இப்ப நீ கீழே அல்ல, அவருடைய தோளுக்கு மேல இருக்கிற, அவருடைய தோளுக்கு மேல இருக்கிற இயேசுவின் நாமத்தில் தோளுக்கு மேல இயேசுவின் நாமத்தில். ஓ பாலா தோரபரம் தனபௌதா அம்தல் ப்ரோபா தூரவன் அம்தன பௌதவர் அம்தன பௌத அப்தா ராபா தூரவல் அம்தன பௌதா ரபதா ரபதா அம்தத்தான். நிக்கிற இடம் மறந்து ஆராதிச்சிரு. நிக்கிற இடம் மறந்து ஆராதிச்சிரு. நிக்கிற இடம் மறந்து ஆராதிச்சிரு. உன் மேல ஒரு பலன் உண்டாகுது. உன் மேல ஒரு பலன் உண்டாகுது. எத்தனை கட்டுகள் கட்டினாலும்
எத்தனை சூழ்நிலைகள் உன்னை சுற்றி கடந்து வந்தாலும் அதையெல்லாம் உடைக்கிறதான ஒரு பலன், அது உன்னுடைய பலன் அல்ல, அது தேவ பலன். தேவ பலன், தேவ பலன், தேவ பலன் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், தேவ பலனை பெற்றுக்கொள். சகபரம் தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். இயேசுவின் நாமத்தில் ஷாகோலோ தோரோப தேவ பலன், தேவ பலன் காத்தோரோ புலமனா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கையை தட்டி ஆராதி, கையை தட்டி ஆராதி, கையை தட்டி. அந்த பலன் வருகிறவர்கள் கையை தட்டுவாங்க. அந்த பலன் வருகிறவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அந்த பலன் வந்துச்சுன்னா ஆமே, நீ கீழே அல்ல, கீழே அல்ல, ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்துகிறார். அந்த பலன், அந்த பலன். இந்த பலன் என்ன தெரியுமா? பலவானை கட்டுகிறதான பலன். இந்த பலன் என்ன தெரியுமா? உன்னை நோகடிச்சவனை உடைக்கிறதான பலன். இந்த பலன் என்ன தெரியுமா? உன்னை மூகடிச்சவனை நிர்மூலமாக்குறதான பலன். வெண்கல கதவுகளை உடைக்கிறதான பலன். இருப்பு தாழ்பாள உடைக்கிறதான பலன். பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சோல் தோரோ பிரபா. அவர் வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவர் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. இந்த வார்த்தையை பாடும் பொழுது யெகோவா ஈரே, எங்கள் தேவன் அப்பா, என் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன். நான் 100% நான் விசுவாசத்தோடு இந்த இடத்திலிருந்து பேசுகிறேன். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே, உன் தேவைகளை நிச்சயமா சந்திப்பா. பல நாட்களாக ஆண்டவரே இந்த தேவைகள் சந்திக்கப்படுமா கேள்வி இருந்துச்சு. இப்ப நீ கீழே அல்ல, அவருடைய தோளுக்கு மேல இருந்துட்டு பேசுற. என் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தே, என்னாலும் சுகம் தருவீரே. டாக்டர்கள் ஒருவேளை கைவிட்டு இருக்கலாம், வாழ்க்கையில சொல்லி நீ சில காரியத்தை புரிந்திருக்கலாம். ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் யெகோவா ராஃபா. ஓ ஷாத்தோனானா, எப்பேற்பட்டதான பிடியில நீ சிக்கி இருந்தாலும், எப்பேற்பட்டதான மரண கண்ணில இருந்தாலும், எப்பேற்பட்டதான சூழ்நிலைகளில உன்னை சத்துருவானவன் மாட்டி வைத்திருந்தாலும், யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. ஆராதனை என்பது உணர்ந்து ஆராதிக்கிறது ஆராதனை.
இல்ல ரிதத்துக்கு கூட அப்படி கைத்தட்டி ஆராதிக்கிறது அல்ல. உங்க பக்கத்துல ஒரு ராஃபா வந்திருக்கிறார். ஓ யெகோவா ஈரே என்கிறதான நாமம் உடையவர் கடந்து வந்திருக்கிறார். உன் தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியலன்னு சொல்லி நினைச்சியா? நீ புலம்புனதான காரியங்கள் அவருக்கு தெரியலன்னு சொல்லி நினைச்சியா? உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியலன்னு சொல்லி நினைச்சியா? என்னைக்கு ஆண்டவர் இந்த விடுதலை எனக்கு உண்டாகும்? நீங்க எப்ப எனக்கு தேவைகளை சந்திப்பீங்க? நான் பல தேவைகளோடு இருக்கிறேன். ஒரு தகப்பன் வந்திருக்கிறார். உன்னை தோளுக்கு மேல ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு தகப்பன் வந்திருக்க. கையை உயர்த்துங்க. உணர்ந்து கொள்ளுகிறவர்களால் மௌனமா இருக்க முடியாது. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்தி. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தரும். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. என்னாலும் சுகம் தருவீரே. என்னாலும் சுகம் தருவீரே. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஏசப்பா திருப்பி வெளிப்படுத்துகிறார். நீ இப்ப கீழே இல்ல மக்களே, நீ இப்ப கீழே இல்லப்பா, கீழே இல்ல. அவர் உன்னை தூக்கி எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? தோளுக்கு மேல வச்சிருக்கிறார். உரிமையோடு சொல்லிரு, உரிமையோடு சொல்லிரு, என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் தேவைகள் எல்லாம் நான் சொல்றேன்ப்பா, என் தேவைகள் எல்லாம் சொல்றேன். நீ கேட்காதவர் அல்ல, நீ கேட்காதவர் அல்ல, நீ கேட்காதவர் அல்ல. கூப்பிட்டு பாரு, சொல்லி பாரு, நீ இன்னைக்கு சொல்லி பாரு. என்ன கேட்கிறதான தேவஜனமே, நீ சொல்லி பாரு, சொல்லி பாரு. ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். மரித்து போன லாசரை உயிர் பெற வைத்தவர் என்றார். இன்றைக்கு உன்னுடைய எந்த அவஸ்தைகளை மாற்ற இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், இயேசுவால முடியும்ப்பா, இயேசுவால முடியும், இயேசுவால முடியும்னு, இயேசுவால முடியும். என்ன கேட்கிறதான தேவ பிள்ளை, இயேசுவால முடியும். உன் முடந்த மாற்ற இயேசுவால முடியும், உன் குருட்ட மாற்ற இயேசுவால முடியும், உன் கேன்சரை மாற்ற இயேசுவால முடியும், உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பதில தர இயேசுவால முடியும். ஆமென், 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 ஆமென். டிப்ரஷனை மாற்ற இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், இயேசுவால முடியும். இன்னைக்கு ஆமென், இயேசுவின் நாமத்தினால் தேசங்களில் புறப்படுகிறதான ஒரு நீருறவு இந்த இடத்திலிருந்து புறப்படுகிறத பார்க்கிறேன். யாரோ இந்த வார்த்தையை கேட்பீங்க, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய தலைமுறையை தொட போகிறார், தலைமுறையை தொட போகிறார், தலைமுறையை தொட போகிறார். கமா, தலைமுறையை தொட போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். Let us turn our Bible to John 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். These things I have spoken unto you, that in me ye might have peace. In the world ye shall have tribulation, but be of good cheer. I have overcome the world. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களுடைய சிந்தைகளை திருப்பும் பொழுது, when you are turning your minds towards the word of God, ஒரு தலைப்பை ஆரம்பத்தில் சொல்ல விரும்புகிறேன். I want to say the title in the beginning. உலகத்தின் உபத்திரவத்தை ஜெயிப்பாய்.
you are going to overcome the world's tribulation. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? How many of you believe this word of God? முதல் காரியம், The first thing is, மனிதர்களால் வரும் உபத்திரவம். because of man a tribulation will come to a person. இன்னைக்கு ரெண்டு உபத்திரவத்தை பார்க்க போகிறோம். We are going to see about two tribulations. அதுல முதலாவது காரியம் மனிதர்களால் வரும் உபத்திரவம். The first one is because of the man. இந்த பைபிள் வாசிக்கும் பொழுது ரெண்டு தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை வருகிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். When we are reading the Bible, I want to show you two persons in the Bible who had the tribulation. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இந்த தேசத்துல உலகத்துல உபத்திரவம் வந்தது. Paul and Barnabas had that kind of tribulation in the world. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 2 Timothy 3:11 and 12 says, அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரியா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Persecutions, afflictions which came unto me at Antioch, at Iconium, at Lystra. What persecutions I endured, but out of them all the Lord delivered me. Yeah, and all that will live godly in Christ Jesus shall suffer persecution. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்கிறதான இடத்திலிருந்து பவுலுக்கும் பர்னபாவுக்கும் உபத்திரவம் வந்துருச்சு. From Antioch, Iconium and Lystra, Paul and Barnabas had the afflictions. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல வாசிக்கும் பொழுது When we are reading Acts 13:50, யூதர்கள் பொறாமையினால் இவர்களை எதிர்த்தார்கள். The Jews, because of jealous, they were against them. யூத மார்க்கத்துல பக்தி உள்ள பெண்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளை எதிர்த்தார்கள். Even the devout and honorable women and chief men of the city, they were against Paul and Barnabas. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது when we are reading Acts chapter 14 verse 19, பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனாங்க. They have stoned Paul and drew him out of the city, supposing he had been dead. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் உபத்திரவம் வருகிறது என்று கவனிச்சு பாருங்க. Look carefully how the tribulation and persecutions were coming against believers of God. வேத புஸ்தகத்துல தான் இப்படிப்பட்டதான உபத்திரவம் என்றால் இல்ல இப்பொழுதும் இந்த உபத்திரவம் உண்டு. Not in the Bible, but also now we have that tribulations. யோசிச்சு பாருங்க, இந்திய தேசத்துல பல மாநிலங்களில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர் உண்மையா ஊழியம் செய்ய முடியல. Just think about it. In a country like India, there are many states in which the ministers of God cannot do the ministry truly. சவுதி அரேபியால உண்மையா ஊழியம் செய்ய முடியாது. Even in Saudi Arabia, they cannot do the ministry. பல தேசங்களிலே கர்த்தரை உண்மையாக ஆராதிக்க தடை பண்ணப்பட்டிருக்கிறது. In many countries, the people cannot truly worship the Lord of God. It has been prevented. அப்போ உலக நாடுகள் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். Even in every countries of the world, for the people of God, there are many tribulations and persecutions. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். That's why Jesus says, I have overcome the world. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். Even many afflictions come, I have overcome the world. ராமேஸ்வரத்துல பவுல் பாஸ்டர் இருந்தார்ல, One of the man of God named Paul, he was in Rameswaram in Tamil Nadu. அவர் அந்த இடத்துல ஊழியத்திற்காக கடந்து போகும் பொழுது when he went for ministry in that place, இயேசுவை பற்றி சொன்னதனால அடின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. because he preached about Jesus Christ, they beaten him to death. கர்த்தருடைய கிருபையினால அவர் நின்றதான ஸ்டேஜ்ல நின்று ஆராதனை நடத்துறதுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். By God's grace, God gave me an opportunity to
worship him on the stage where he have preached God. அவர் சொன்னதான ஒரு வார்த்தை எனக்கு பயங்கரமா என்ன தொட்டுருச்சு. The word, one of the word what he said, it touched me more. ராமேஸ்வரத்துல போகும் பொழுது அவங்களுக்கு வீடு கூட ஒண்ணும் இல்ல. When they went to Rameswaram, there was nothing for them, no house or anything. நண்பர்கள் யாருமே இல்ல. No friends. இயேசு மட்டும் தான் அவருக்கு. Only Jesus Christ. அப்ப எது கேட்டாலும் இயேசுப்பாவை மட்டும் தான கூப்பிடுவார். For everything he used to call only Jesus Christ. ராமேஸ்வரம் கடற்கரையில இயேசுப்பாவை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பல பேர் வந்து இவரை அடிச்சிருக்காங்க. When he was preaching the gospel about Jesus Christ in the beach of Rameswaram, many of them they came and beat him. இந்த பவுல கல்லறிஞ்சு இவன் சத்து போனான்னு சொல்லி இழுத்து கொண்டு போனது போல இவரையும் ஒரு ஓடையில கொண்டு தூக்கி போட்டாங்களாம். Like Paul, they have stoned him up to death and drew him out of the place. Likewise, they dragged him out of the place and put him on a stream. அவரு இந்த ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு பயங்கரமான, நான் ஏன் ஆண்டவருக்காக நிற்க கூடாது என்கிறதான ஒரு 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 பயங்கரமான வெறித்தனம் வந்துச்சு. When he was talking about this to me, I was having a zealous that why I should not live for Christ like this. அவர் இப்படி சொல்லுகிறார். He said like that. அடிக்க அடிக்க. When they were beating me more and more. மலையாளத்துல சொன்னா ஹா எந்த சுகம். How pleasure it was, he said in Malayalam. ஏன்னா கிறிஸ்துவுக்காக அடி கொள்ளும் பொழுதெல்லாம் அவருக்கு நல்ல சுகமா இருந்துச்சா. When I was getting beating for Christ, it was so pleasure for me. எங்க அப்பா அடி கொண்டிருக்கிறாரு ஊழியத்து நிமித்தமாக. My father has beaten by many in the ministry. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், சில காயங்கள் படும் பொழுது அந்த காயத்தை ஆற்றுகிறவர் நம்ம கூட இருக்கிறார். When we are getting many wounds because of him, the Lord who heals them was with us. உலகத்துல உபத்திரவங்கள் வரும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உலகத்தின் உபத்திரவத்தை இயேசு ஜெயித்தார். Just when you are getting tribulation in the world, think like that Jesus has overcome all the tribulations. ஊழியர்களுக்கு இப்படிப்பட்டதான உபத்திரவம் வருகிறதுண்டு. Even for the man of God, these kind of tribulations will come for them. கர்த்தருக்காக நிற்கணும்னு சொல்லுகிறவர்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள் வருகிறதுண்டு. Whoever stands for Christ, they also face many kind of afflictions. ஆண்டவருக்காக நிப்பேன்னு சொல்லுகிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமா இருக்கும். Whoever stands for Christ, for them only they will be facing so many problems. பிரச்சனை எங்க அதிகமா இருக்குதோ அங்கதான் இயேசுவின் மகிமை அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். Wherever there is a problem, the glory of Christ is there in midst of them. நம்முடைய உபத்திரவங்களை எல்லாம் ஆண்டவர் ஜெயிக்க வைக்க போகிறார். God is going to help us to overcome all the tribulations. இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து எழும்பி போகும் பொழுது உபத்திரவத்தோடு நிச்சயமா எழும்பி போக மாட்டேன். When you are going from this place, you will never go with that kind of afflictions. மரித்த தேவனை அல்ல நாம் ஆராதிக்கிறது. We are not worshiping a dead God. ஓ நம் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping the God who lives. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார். Who has overcome everything. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜெயித்த கூட்டம். Just say that we are a victorious people. ஜெயித்த பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஒருபோதும் தோற்ற முகத்தோடு இருக்க மாட்டாங்க. When all the victorious people will never have a sad or a defeated face. இன்னையிலிருந்து உங்களுடைய முகம் மலர்ச்சியா மாற போகிறது. From today onwards, your face, you will be having a cheerful face. இதுவரைக்கும் சத்துருவானவன் கொண்டு வந்ததான உபத்திரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் மறுபடியை கொடுக்க போகிறார். Whatever Satan has brought all these days, all kinds of tribulation, God is going to give you an answer. முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், மனிதர்களால் வரும் உபத்திரவம். The first one I said that the tribulations because of men. ஊழியத்துல மட்டுமல்ல, மனிதர்களால் உபத்திரவம் வருகிறது. Not only in the ministry there is tribulations because of men. நாம் நம்புகிறதான அநேக பேரால் நமக்கு உபத்திரவம் வருகிறது உண்டு. We are getting many kind of problems whoever we believe. நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, இவங்களால எனக்கு பிரச்சனை தாங்க முடியல பாஸ்டர். Many of them said that because of these people there are many problems in my life. எப்ப பார்த்தாலும் நோயின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. Always they were nagging me. அன்னாளுக்கு கூட இப்படிப்பட்டதான உபத்திரவம் வந்ததா வரலையா? Even in the
Bible, Hannah had these kind of problem. ஜெயித்தவரை யாரெல்லாம் ஆராதித்தார்களோ பிரச்சனைகளுக்கு முடிவு நிச்சயமாக உண்டு. We are worshiping a God who has victorious. There is an end of the problem. எந்த சூழ்நிலைகளானாலும் நீங்க ஜெயிக்க போகிறீர்கள். Whatever it may be the situation, you are going to overcome that. இந்த உலகத்துல நீங்க பிறந்தது தோக்கிறதற்கல்ல பிறந்தது. In this world you have never born because to be defeated. உன்னுடைய ஃபெயிலியர் வாழ்க்கை இன்றைக்கு மாறுவதாக. The life of failure is going to change today. உனக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். God is going to give a change in your life. உலகத்தின் உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். The tribulation of the world, God is going to bring a change in your life. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Praise God by clapping your hands. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வந்ததான உபத்திரவம் ஜனங்களால் வந்ததான உபத்திரவம். The tribulation which came for Paul and Barnabas is because of other men or the people. பொறாமையினால் உபத்திரவப்படுத்தினார்களா? They just afflicted them because of jealous. முக்கிய தலைவர்களால் உபத்திரவப்படுத்தினார்களா? They were afflicted by the chief men of the people. இதையே நமக்காக திருப்பிக் கொள்ளுகிறேன். Just turn towards us. பொறாமையினால் வருகிறதான எதிர்ப்புகள் ஆண்டவர் இன்றைக்கு உடைக்க போகிறார் உங்களுக்கு. Whatever the tribulations comes because of jealousy, God is going to break it today. தலைவர்களால் உண்டாகிறதான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். Whatever comes because of any chief people, God is going to end or put a full stop for that. இந்த வார்த்தை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லணும். All of you raise your hands and say these words. இயேசு உலகத்தை ஜெயித்தார். Jesus overcome the world. இயேசு உலகத்தை ஜெயித்தார். Jesus overcome the world. முதலாவது காரியம், மனிதர்களால் வரும் உபத்திரவங்களிலிருந்து இயேசு உன்னை ஜெயமாக மாற்றுகிறார். The first one is God is making you victorious from the tribulation whatever comes because of men. இதுல சில காரியங்களை மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன். I have said only few things. ஊழியத்துல வருகிறதான உபத்திரவம், The tribulations in the ministry, குடும்பத்துல வருகிறதான உபத்திரவம், the afflictions which comes in the family. உங்களுக்கு தெரியாத உபத்திரவம்னு எனக்கு தெரியாது. Whatever you don't know, I am also don't know. அப்ப உங்களுக்கு வருகிறதான உபத்திரவங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி இன்னைக்கு உண்டாக போகுது. Whatever tribulations you are undergoing, there is going to be a full stop today. அது எதானாலும் ஆண்டவர் அதை முடிய வைக்க போகிறார். Whatever it may be, God is going to finish it today. இரண்டாவது காரியம், The second thing is சாத்தானிடத்திலிருந்து வரும் உபத்திரவம். the tribulations that come from Satan. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7, 8, 9 வசனத்துல வாசிக்கும் பொழுது, When we are reading 2 Corinthians 12, 7, 8, 9. ஸ்தோத்திரம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். And lest I should be exalted above measure through the abundance of the revelations, there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. For this thing I besought the Lord thrice, that it might depart from me. And he said unto me, My grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. Therefore I take pleasure in infirmities, in reproaches, in necessities, in persecutions, in distresses, for Christ's sake. For when I am weak, then I am strong. கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைக்கு எப்படிப்பட்டதான உபத்திரவம் வருதுங்க? Now, what kind of tribulation is coming here for God's children? சாத்தானால் வருகிறது. Because of Satan. பவுல் எப்படிப்பட்டவருங்க? Just think how Paul is. யோசிச்சு பாருங்க, பவுல் எப்படிப்பட்டவர்? How Paul is.
ஸ்தோத்திரம். இந்த வேத புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது முக்கியமான அநேக வார்த்தைகளை எழுதினவர் பவுல். The Paul is the one who has written many epistles in this Bible. அவரை கொட்டுனதான ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இருந்தது, அதுக்கு பேரு சாத்தானா. Something was buffeting him, that was Satan. That's the messenger of Satan. எல்லாரும் நல்லா கவனிங்க. Just listen to me carefully. எத்தனை வாட்டி இது மாறி போணும்னு சொல்லி ஜெபிச்சாரு? How many times he just prayed that it should leave him? 3 வாட்டி ஜெபிச்சாரா? 3 times he prayed that it should depart from him. எப்படி ஜெபிச்சிருப்பாரு? How he might have prayed, எனக்கு இதால தாங்க முடியலப்பா, Lord, I could not bear it. இது எப்படி ஆகல, என்ன விட்டு மாற்றிருங்கப்பா. Please help me to, Lord Jesus, please depart it from me. நான் எத்தனை தேசங்கள்ல போக வேண்டி இருக்கு. Lord, how many countries I have to travel. இது என்ன சும்மா கொட்டிட்டே இருக்க? Why, Lord, it's always buffeting me. இது பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. It's always creating a problem in me. ப்ளீஸ் அப்பா மாத்திருங்க. Please, Lord, change it. என்னுடைய சிந்தையை மட்டும் சொல்றேன். Just I am saying about my thinking. பவுல் 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 உபவாசம் கூட இருந்திருப்பாரு. Even Paul might have fasted for that. இந்த 3 வாட்டி ஜெபிச்சுன்னு சொன்ன பொழுது சும்மா ஜெபிச்சிருப்பாரா? Just think, he might, for 3 times he has prayed, whether he might have prayed simply. பாவம் மனுஷன் எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சாருன்னு தெரியல. Even he might have fasted for many days. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பதில் வருது. But God has replied in different way. பவுலே, Paul, பவுல், Paul. உடனே இவர் கேட்டிருப்பாரு, என்ன ஆண்டவரே? He might have asked, what is it, Lord? இவர் எதிர்பார்த்ததான காரியம் எப்படி தெரியுமா? He might have expected like this. இதுவரைக்கும் உன்னை கொட்டிட்டு இருந்ததை நான் எடுத்து மாட்ட போறேன். God is going to remove whatever is buffeting him all this time. நேரா ஆப்போசிட்டான ஒரு பதில் வருது. Just opposite reply was there coming from Lord. எதிர்பார்க்கவே இல்லை. He didn't expect that. எதிர்பார்க்காத ஒரு பதில் வந்துச்சுன்னா அந்த உபவாச கூட்டம் எப்படி முடியும்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. ஜெபம் எப்படி முடியும்னு யோசிச்சு பாருங்க. He was just getting an opposite reply and how he could have finished that fasting prayer. அதற்கு அவர் சொல்லுகிறாராம், and that's why he said unto him, என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. நம்மளா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? What we could have told him. கேக்குறேன், நம்மவா இருந்தா என்ன சொல்லுவோம்? What we have replied for that. இப்படி அல்லனாலும் என்ன பிடிக்காது. Although you don't like me. ஏன் கஷ்டம் உமக்கு தெரியுமா? You don't know my problems. இப்படி நம்ம எதெல்லாமோ பேசணுமோ அதெல்லாம் பேசிடுவோம். We might have replied him in many ways. இவர் சொல்லுகிறாரு, but he says, பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். For my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities. சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். I rejoice in that kind of infirmities. அவருடைய கிருபை, இந்த பாருங்க, அவருடைய கிருபை இருக்குன்னு சொன்ன மாத்திரத்துல இவருக்கு ஒரு பவர் ஏறினது போல. When Jesus Christ said that there is grace is for him, he just was rejuvenated with the power. இதுவரைக்கும் 3 வாட்டி ஜெபிச்சவன் இப்ப பிசாசை பார்த்து பேச ஆரம்பிச்சிருப்பான். Who has prayed 3 times so far will now look at the devil and say like this. சாத்தான் பவுலோட பேசுறான். Satan is speaking something to Paul. நீ 3 நாள் ஜெபிச்சியே, என்ன ஆச்சு? You prayed for 3 days, what happened? என்ன ஆச்சு? What happened? இவர் சிரிச்சிட்டே சொல்றாரு. He is just laughing and saying to him, நீ எதிர்பார்த்தது நடக்கலதான். whatever you expected didn't happen. ஆனா ஆண்டவர் என்ன பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் தெரியுமா? But God said something to me. Do you know that? என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. இங்க இருக்கிறதான உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை உனக்கு போதும். Whoever is listening to me, the Holy Spirit says that his grace is sufficient for you. இந்த கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? How many of you need this grace? இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டுதான். There is tribulations in this world. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமானவர்கள்.
But God's people are different. அந்த விசேஷம் எப்படி வெளிப்படும்? How will that speciality be revealed? அவருடைய கிருபையினால வெளிப்படும். Because of His grace. அவருடைய கிருபையினால வெளிப்படும். Because of His grace. இன்றைக்கு வருகிறதான பிரச்சனைகளை சந்தோஷமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படத்தக்கதாக மேன்மை பாராட்டிப்பாரு. Whatever problems coming to you, just rejoice in Jesus Christ. அவன் தோற்று ஓடி போக ஆரம்பிப்பான். He will just go away from you by defeated. ஒரு வாட்டி கூட உன் ஃப்ரண்ட்ல நின்னு தைரியமா பேச அவனுக்கு தைரியம் இல்ல. He does not have any kind of courage standing in front of you. ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இன்றைக்கு உன் பக்கத்துல இறங்கி வருகிறார். God is good and He is near you. இயேசு உன்னை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். God is going to lift you up. சாத்தான் உன் உபத்திரவத்தை இன்றைக்கு நொறுக்க போகிறார். God is going to break all the tribulations of Satan. ஆகவே ஆண்டவர் சொன்னதா உலகத்தை ஜெயித்தேன். That's why Jesus says, I have overcome the world. உலகத்தை ஜெயித்தேன். Jesus has overcome the world. எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? How many of you want to receive this word? இத நீங்க பெற்றுக்கொள்ளுகிற மாத்திரத்துல சாத்தான் வாள் சுருட்டி ஓட போறான். வாள் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இயேசுவின் நாமத்தில வாள் சுருட்டி ஓட போறான். When you are receiving this word, Satan is going to take away his tail and run off from you. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, when you are reading Ephesians 6:11 to 18, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, that ye may be able to stand against the wiles of the devil. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the whole armor of God. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For we wrestle not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், Therefore take unto the whole armor of God, that ye may be able to withstand in the evil day. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, and having done all to stand, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். take unto you the whole armor of God. சாத்தானை ஜெயிக்கிறதற்காக சர்வாயுத வர்க்கத்தை கொடுக்கிறார். For defeating Satan, God is giving you the whole armor of God. முதலாவது காரியம், what is the first one? அவருடைய கிருபை உனக்கு போதும். God's grace is sufficient for you. சர்வாயுத வர்க்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். God is giving you the whole armor of God. அத்தனை பவரை நீ பெற்றுக்கொண்டவராய் எழும்பணும். You are going to get up receiving all those powers. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். In your loins gird about the truth. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இருங்கள். Having the breastplate of righteousness. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Say hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அப்ப சாத்தானை எதிர்க்கணும் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். For resisting against the devil, God has given you some power. ஒரு எதிராளி கடந்து வரும் பொழுது தேசத்தை பாதுகாக்கிறவர்கள் அவர்களுக்கு கையில இருக்கிறதான ஆயுதத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறது போல உங்களுக்கு ஆண்டவர் சில ஆயுதத்தை இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். When an enemy comes against the country, how they are preparing the soldiers, God is giving you the armor to you. இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆயுதத்தை தரித்து கொண்டவர்களாக இன்றைக்கு நீங்க எழும்புறீங்கன்னா சாத்தான் இன்றைக்கு தோற்று போக போகிறார். If you are putting on the whole armor of God and if you are racing from here, Satan is defeated. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. to quench all the fiery darts of the wicked. அவன் எப்படி அந்த அக்கினி அஸ்திரங்களை ஏவி விடுகிறான். How he is just putting all the fiery darts against you. சந்தேகத்தை கொண்டு வருகிறான். He is bringing doubt. பயத்தை கொண்டு வருகிறான். He is bringing fear. சோதனைகளை கொண்டு வருகிறான். He is bringing some tests against you. கெட்ட எண்ணங்களை கொண்டு வருகிறான். Some evil thoughts. மன சோர்வுகளை கொண்டு வருகிறான். மனசோர்வுகளை கொண்டு வருகிறார். He is bringing depression. சந்தேகம், பயம், சோதனை, கெட்ட எண்ணங்கள், மனசோர்வு.
doubt, fear, evil thoughts, and depression. ஆமென். எல்லா டிப்ரஷனையும் ஆண்டவர் மாற்றுவாராக. God is going to change all the depression. இப்போ டிப்ரஷனை அவன் ஏதோ விடும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளணும். When he is just throwing the depression against you, சாத்தான் நம்முடைய பக்கத்துல கொண்டு வருகிறதான உபத்திரவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Satan is bringing the tribulation towards us. நம்ம ஆராதிக்கிறதான தேவன் தோற்றவரா ஜெயித்தவரா? The Lord we are serving he is victorious or he is defeated? அவர் எப்பொழுதும் ஜெயித்தவர். Always he is victorious. எல்லா நேரத்திலும் ஜெயித்தவர். Always he has overcome everything. அப்ப ஜெயித்தவரை ஆராதிக்கிறவர்கள் ஆமென் ஒருபோதும் தோற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. The Lord we are serving, he is victorious, so we are not the defeated one. அவன் கொண்டு வருகிறதான தீயம்புகள் ஆமென் கொண்டு வரும் பொழுது அதை புரிந்து கொண்டு உடைக்கத்தக்கதான கிருபை ஆண்டவர் இன்றைக்கு பகிர்ந்து தர போகிறார். When he is bringing the fiery darts towards you, God is going to give the grace to defeat that when it is far away from you. இன்றைக்கு இங்க இருக்கிறதான தேவ பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். God is looking at all the children of God and saying something. எந்தெந்த சூழ்நிலைகளை கொண்டு போட்டு உன்னை நெருக்கடிக்குள்ள கொண்டு போனானோ அந்த திட்டத்தை இன்னைக்கு உடைக்க போறாருன்னு. Whatever situation he throws at you and put you in a crisis, God is going to break it today. உலகத்தின் உபத்திரவத்தை ஜெயித்த கிறிஸ்து இன்றைக்கு உன் பக்கத்துல ஒரு தகப்பனாக இறங்கி நிற்கிறார். Jesus Christ who have overcome the worldly tribulations is standing nearby you as a godly father. ஜெயத்தை தருகிறதான கர்த்தர் உன் கூட இருக்கும் பொழுது ஏன் கலக்கம்? The Lord who is going to lead you victorious, why are you getting sad? எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. No, nothing shall overcome you. முதலாவது காரியம் மனிதர்களால் உருவாக்கப்படும் ஆமென் ஸ்தோத்திர உபத்திரவம். The first thing is because of people or men, the tribulations which they are against you. இரண்டாவது சாத்தானால் உருவாக்கப்படும் காரியங்கள். Second thing is because of Satan. உபத்திரவங்கள், the tribulation. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்ற போகிறார். God is going to change everything victorious. இந்த வார்த்தைகளை எடுக்கும் பொழுது when I am taking all these words, இந்த ரெண்டு காரியத்திலிருந்து நான் விடுதலை தருவேன்னு சொல்லி ஆவியானவர் பேசினார். God is going to deliver us from these two things. ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு காரியத்திலையும் நம்ம ஏதோ விதத்துல சிக்குண்டிருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் கவனிக்கிறார். God is showing me that we have been in distress in these two things. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அவனுடைய திட்டங்கள் தோற்று போவதாக. By the name of Jesus Christ all his plans are defeated today. அவர் உனக்காக எல்லா பாடுகளையும் பட்டிருக்கிறார். God has suffered everything for you. எல்லாவற்றிலிருந்து உன்னை ஜெயிக்க வைத்திருக்கிறார். God has made you victorious in everything. இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னுமேலும் உன்னை நடத்த போகிறார். The Lord who has led you thus far will lead you. எழும்பும் பொழுது தோற்றவளாக நீ கண்டிப்பா எழும்ப மாட்ட. When you are raising up, you are not going to get up as a defeated person. திருப்பி சாத்தான் சொல்லுவான். Repeatedly he may be saying to you, இந்த பிரச்சனை இருக்குதா பின்ன எப்படி நீ ஜெயிக்க போற? so many problems are there, how you are going to be victorious? இதெல்லாம் நான் உன்னை போராடி கொண்டிருக்கிறதுனா எப்படி நீ இத ஜெயமாக மாற்றுவா? I am waging war against you in all these things, how you will become victorious? நீ சொல்லணும் ஜெயித்த இயேசு எனக்குள்ள இருக்கும் பொழுது என்ன உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. Always you say that the Lord who has overcome is within me, you cannot do anything. இந்த இடத்துல ஒரு யுத்தம் நடக்கிறத பார்க்கிறேன். There is a fight going on here. இந்த யுத்தத்துல ஜெயத்தை ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். God is going to give the victory to the people of God. இந்த வார்த்தை கொடுக்க காரணமே பல வருஷங்களாக இருந்ததான போராட்டத்தை இயேசு பார்க்காம இருந்ததனால அல்ல. The reason for giving this word was not because Jesus did not see the struggle that had been going on for many years. இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். He has seen all your sufferings. இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Jesus has seen all your sufferings. அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால அவனுடைய திட்டங்களை இதோ இப்பொழுது அவருடைய கிருபையினால உடைக்க ஆரம்பிக்கிறார். Because Jesus has seen all your sufferings, Jesus is going to break everything now. குடும்ப பிரச்சனைகள் ஆண்டவர் உடைக்க போகிறார். All the family problems God is breaking today. தனி நபர்களால் வருகிறதான பிரச்சனைகளை உடைக்க போகிறார். God is going to break the problems caused by individuals.
தலை குனிந்து நின்ற இடத்திலிருந்து ஆண்டவர் உன்னை ஜெயமாக மாற்ற போகிறார். Wherever you have put in a shame, God is going to lead you victoriously. இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். நீ இனி தலை குனிந்து போவதில்லை. You are not going to put to shame. God is saying, prophesizing today. காரணம் இங்க இருந்து இன்னைக்கு எழும்பி போகும் பொழுது ஜெயம் பெற்றவரோடு எழும்பி போவாயாக. Because you are going to raise up with the God who is victorious. இந்த ஜெயம் பெற்றவர் உன்னை மரண பரியந்தம் நடத்துவார். The Lord who has overcome everything, he will lead you until your death. உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுக்கிறார். God is giving you an answer or full stop for your tears. காரணம் அவர் உலகத்தை ஜெயித்தார். Because he has overcome the world. Hallelujah. 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 அவன் சாத்தானின் பிரச்சனைகளிலிருந்து முடிவை கொடுக்கிறார். God is giving you an answer for or the end for all the problems because of Satan. உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இப்படி சொல்லி இருக்கலாம். Maybe the people against you might have said something. நான் உன்னை முடிச்சிருவேன். I am going to finish you. நீ இப்படி தான் இருப்ப. You are going to be like this only. நான் அத பண்ணுவேன். I am going to do that. இத பண்ணுவேன். Do this. என்று சொல்லி அவங்க பல வருஷங்களாக ஏவி விட்டு வந்த நாசம் பண்ண முயற்சி பண்ணி இருக்கலாம். Even they might have done this for many years to destroy you. இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, நான் இன்றைக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவனா எழும்ப போகிறேன். Just you say that I am going to put all the whole armor of God and I am going to rise up. என்னுடைய ஜெபத்தை கேட்காத ஒரு நபரை அல்ல நான் ஆராதிக்கிறது. I am not worshiping the God who is not listening my prayers. இதுவரைக்கும் பதில் கிடைக்காமல் இருந்தது போல இருந்தாலும் இயேசு இப்பொழுது சொல்லுகிறார். Even you might have think that you might have not received any answer, but Jesus is saying that என் கிருபை உனக்கு போதும். my grace is sufficient for you. இந்த வார்த்தைக்கு கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Clap your hands and praise God. கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. இனி ஒரு காலம் அவன் ஜெயிப்பதில்லை. Never he is going to be victorious in your life. இந்த கிருபை கடந்து வர ஆரம்பிச்சுனா, when God's grace is coming in your life, உன் வாழ்க்கையில சாத்தானுக்கு இடமே இல்ல. there is no room for Satan in your life. வாரது போல வருவான். He will be coming like though he has ஐயோ come. தொட முடியலன்னு சொல்லிடுவான். He will say that alas I can't touch him. ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah, lift your hands. இயேசு உங்களை தொடுகிறார். God is touching you. அவருடைய கிருபை உன்னை தொடுது இன்னைக்கு. God's grace is touching you today. பிரபாந்தனா ரபர்த்தனா ரபல் பிரபாந்தனா